வணக்கம். சயின்ஸ் ரிசர்ச் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். கடல் அலைகளுக்கும் நிலவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். அலைகளை இங்கிலீஷ்ல டைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மூன் மற்றும் சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸால தான் இந்த டைட்ஸ் உருவாகுது. பொதுவாக 2 டைப்பான டைட்ஸ் இருக்கும். ஒன்று ஹை டைட்ஸ், இன்னொன்று லோ டைட். இப்போ நிலவுக்கும் அலைகளுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத பார்க்கலாம். நிலவோட புவியீர்ப்பு விசை கடலோட மேற்பரத்தை தாக்குறப்போ அலைகள் மேலும் கீழுமா நிலவு இருக்கும் திசையில எழும்பும். இந்த அலைகள் அதிக அளவு உச்சத்தை தொடும்போது அதற்கு ஹை டைட்ஸ்னு பேரு. இன்னொரு பக்கத்துல எர்த்தோட சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ்னாலும் கடல் அலைகள் உருவாகும். சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்றது உள்ளிருந்து தோன்ற ஒரு அமைப்பை வட்டப்பாதையில சுற்ற வைக்கிறது. இதற்கு லோ டைட்ஸ்னு பேரு. பொதுவாக நிலவோட ஒளியில தான் அதிக அளவு அலைகள் உருவாகும். இதனால தான் இரவு நேரங்களில் கடல் அலைகளோட தாக்கம் அதிக அளவு இருக்கும். சூரியனும் நிலவும் ஒரே திசையில் அலைகளை தள்ளும் போது அதற்கு ஸ்ப்ரிங் டைட்ஸ்னு பேரு. சில சமயங்கள்ல நிலவு சூரியனுக்கு ரொம்ப அருகில தோன்றும் போது தான் இது ஏற்படும். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சேனல்ல நிலவுக்கும் கடல் அலைகளுக்கும் இருக்க தொடர்பை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மாதிரியான அறிவியல் சம்பந்தமான கேள்விகள் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மேலும் அறிவியல் சம்பந்தமா இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.